பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அஷ்ஷஃபுடைய விளக்க உரை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபஹ லில்லாஹி மா ஃபிஷ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிமா தகூலூன மா லா தஃஅலூன். கபுர மக்கத்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாதிலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கிறது. அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் ஈயத்தால் வார்க்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தைப் போல் அணியில் நின்று அவனுடைய பாதையில் போரிடுகிறார்களோ அவர்களை நேசிக்கிறார். இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் 1 முதல் 14 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஓதுந்து 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்களை ஓதியிருக்கிறேன். இந்த அத்தியாயத்தின் 4ஆம் வசனத்தில் வரும் சஃப் என்னும் வார்த்தை இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது. சஃப் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள அத்தியாயம் என்பது இந்த கருத்தகம். இது இறக்கி வரப்பட்ட காலம்னா இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை சிந்தித்து பார்க்கும்போது இது அநேகமாக உஹது போரையொட்டிய காலத்தில் இறங்கியிருக்கும் என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் இதன் வசனங்களில் செய்கினையாக்க கூறப்பட்டிருக்கும் நிலைமைகள் அந்த காலகட்டத்தில் தான் காணப்பட்டது. இறை நம்பிக்கையின் உள தூய்மையை மேற்கொள்ளும்படியும் அல்லாஹ்வின் வழியில் உயிர் கொடுத்து போராடும்படியும் தூண்டுவதுமே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக இருக்குது. பலவீனமான இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களையும் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று பொய்யாக வாதிட்டு கொண்டு இஸ்லாத்தின் வந்துவிட்டவர்களையும் அத்துடன் வாய்மையான முஸ்லிம்களையும் நோக்கி இந்த அத்தியாயம் உரையாடப்படுகிறது. எங்கு யாரை நோக்கி பேசப்படுகிறது என்பது உரையின் பாணியிலிருந்து தெரிய வருகிறது. தொடக்கத்தின் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரையும் நோக்கியும் இவ்வாறு எச்சரிக்கப்படுகிறது. சொல்வது ஒன்று செய்வது வேறு என்று வாழ்பவர்கள்தான் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் வெறுப்புக்குரியவர்கள். சத்திய பாதையில் போரிடுவதற்காக ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவர்களைப் போல் உறுதியுடன் நிற்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல்கள் எவை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் சென்று நம்மில் யார் கேட்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். ஆனால் எங்களில் யாரும் முன் வரவில்லை. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் ஒரு மனிதரை அனுப்பினார்கள். அவர் எங்களை ஒன்று திரட்டி இந்த சூறாவை, அதாவது சூரத்து ஸஃப் முழுமையாக ஓதி காட்டினார்கள். முதலாவது வசனம், சபஹ லில்லாஹி மா ஃபிஷ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை துதிக்கிறது. மேலும் அவன்தான் யாவற்றையும் மிகைத்தவன், மகா ஞானமிக்கவன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிமா தகூலூன மா லா தஃஅலூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? இது தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுபவர்களை கண்டிக்கிறது. வாக்குறுதி பெறுபவருக்கு ஏதேனும் ஒரு வகையான செல்வத்தை உள்ளடங்கியதாக இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி வாக்குறுதியை நிறைவேற்றுவது அவசியம் என்று சலஃபுகளில் பல அறிஞர்கள் கொண்டிருந்த கருத்தை இந்த மதிப்புமிக்க ஆயத்து ஆதரிக்கிறது. அவர்கள் சுன்னாவிலிருந்து 2 சஹீஹ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் 4 அடையாளங்கள் உள்ளது. அவை அனைத்து ஒருவரிடம் இருந்தால் அவன் ஒரு தூய நயவஞ்சகன் ஆவான். அவற்றில் ஏதேனும் ஒன்று அவனிடம் இருந்தால் அதை அவன் கைவிடும் வரை அவனிடம் நயவஞ்சகத்தின் ஒரு குணம் இருக்கிறது. எனவே இந்த 4 குணங்களில் வாக்குறுதி மீறுவதும், பேசினால் பொய்யை பேசுவான், நம்பி ஒப்படைக்கப்பட்டால் துரோகம் செய்வான். அதுக்கு அடுத்த வசனம், கபுர மக்கத்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். கதாதா மற்றும் அத்தஹாக் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோர் கூறினார்கள், போரின் போது
தாங்கள் எதையும் செய்யாதிருந்தும் கொலை செய்ததாகவும் போரிட்டதாகவும் குத்தியதாகவும் இன்னென்னதை செய்ததாகவும் கூறி வந்த சிலரை கண்டிப்பதற்கு இந்த ஆயத்து அருளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் மற்றும் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோர் அப்துல்லா பின் ஆமீர் பின் ரபியா ரலியல்லாஹ் அவங்க கூறியதாக அறிவிக்கிறாங்க. நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடம் வந்தார்கள். நான் விளையாட வெளியே சென்றேன். என் தாய் ஓ அப்துல்லா, வா, உனக்கு ஒன்று தர வேண்டும் என்றார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அவனுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாய்? அதற்கு அவர் பேரீச்சம்பழங்கள் என்றார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், நீ அவனுக்கு அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் அது உன் பதிவேட்டில் ஒரு பொய்யாக எழுதப்பட்டிருக்கும். முஹாதில் பின் ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, உண்மையான நம்பிக்கையாளர்கள் அல்லாவிற்கு மிகவும் பிரியமான நற்செயல்கள் எவை என்று எங்களுக்கு தெரிந்தால் அவற்றை நாங்கள் செய்வோமே என்று கூறினார்கள். ஆகவே அல்லாஹ் தனக்கு மிகவும் பிரியமான செயல்களை பற்றி அவர்களிடம் கூறினான். இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன். நிச்சயமாக அல்லாஹ் தனது பாதையில் அணிகளாக நின்று போரிடுபவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் தனக்கு விருப்பமானதை அறிவித்தான். அவர்கள் உஹது போர் நாளில் சோதிக்கப்பட்டார்கள். இருப்பினும் அவர்கள் நபியை பின்தள்ளிவிட்டு பின்வாங்கி ஓடினார்கள். அவர்களின் விஷயத்தில்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். நிச்சயமாக அல்லாஹ் தனது பாதையில் அணிகளாக தரவரிசைகளில் நின்று போரிடுபவர்களை நேசிக்கிறான். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு எதிராக போரை தொடங்குவதற்கு முன்பு தனது படைகளை அணிகளாக வரிசைப்படுத்த விரும்பினார்கள். இந்த சூறாவில் அவ்வாறே செய்யும்படி அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான். அவர்கள் உறுதியான கட்டடத்தைப் போல, அவர்கள் அசையாத ஒரு உறுதியான கட்டடத்தை போன்றவர்கள், ஏனென்றால் அதன் பாகங்கள் ஒன்றுக்கொன்று காரையால் பூசப்பட்டுள்ளன. அதுக்கு அடுத்த வசனம், அல்லாஹ் தன்னுடைய அடியாரும் தூதரும் தன்னிடம் நேரடியாக பேசி வருமான இம்ரானின் மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மக்களிடம் கூறியதாக சொல்கிறான். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ لِمَ تُؤْذُونَنِي وَقَدْ تَعْلَمُونَ أَنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ فَلَمَّا زَاغُوا أَزَاغَ اللَّهُ قُلُوبَهُمْ வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஷிகீன். மேலும் மூசா தம் சமூகத்தாரிடம், என் சமூகத்தாரே, நிச்சயமாக நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதன் என்பதை நீங்கள் திடமாக அறிந்து கொண்டே ஏன் என்னை துன்புறுத்துகிறீர்கள் என்று கூறிய வேளையை நபியே நீங்கள் நினைவு கூர்வீராக. ஆகவே அவர்கள் நேர்வழியிலிருந்து சருகிய பொழுது அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களில் நேர்வழியிலிருந்து சருக செய்தான். அன்றியும் பாவம் செய்வோரான சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவருடைய மக்களின் மற்றவர்களிலும் உள்ள நிராகரிப்பார்கள் அவர்களுக்கு செய்த செயல்களுக்காக ஆறுதல் அளிக்கிறது. மேலும் இதை அவர் பொறுமையாக இருக்குமாறு கட்டளையிடுகிறது. இதனால் தான் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கருணை உண்டாகட்டும், அவர் இதைவிட அதிகமாக துன்புறுத்தப்பட்டார், ஆனாலும் அவர் பொறுமையாக இருந்தார். இதன் மூலம் நம்பிக்கையாளர்கள் எந்த வகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீங்கு விளைப்பதிலிருந்தோ அல்லது தொந்தரவு செய்வதிலிருந்தோ தடுக்கப்படுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.